மனசாட்சி. இதுவா நடந்து வரட்டும், நீ கார்ல ஏறு. அனுபவி ஜோரா அனுபவி, ஆனது ஆகட்டும் போனது போகட்டும். அனுபவி ஜோரா அனுபவி, ஆனது ஆகட்டும் போனது போகட்டும். அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா. அடிச்சே கொண்டுட்டானே இவன் தான் நடேசன் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு தகராறு பண்ணப்ப. அந்த கழுதை இவன் தானா? ஏப்பா நடேசு, சாயந்தரம் மனசாட்சியை தேடுறேன்னு இவனை தான் தேடினிய. இப்ப உன் மனசாட்சியை உன் ஆளே அடிச்சு கொண்டுட்டானையா? அடடே, நாளை கேஸ் கொடுத்தா இவன் தூக்குக்குள்ள போகணும். மாஸ்டர் என்ன தூக்குக்கு அனுப்பிடாதீங்கன்னு உதயன் அடிக்க சொல்லி உங்கள்கிட்ட யாரா சொன்னது? முதலாளிங்க தான் சொன்னாங்க. நம்ம தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டியா? அதுக்கு தங்கச்சி எப்பவோ இடத்துல கருதாச்சி வச்சுக்கிட்டு உதயம் உன்னை மிரட்டிக்கு இருந்தானா? அதனால அவனை கூப்பிட்டு தட்டு தட்டுக்குன்னு சொன்னாங்க. நானும் நம்ம தங்கச்சி வாழ்க்கை வீணாக கூடாதுங்கிற வெறியில அடிச்சேன். என்னை காப்பாத்துக்கண்ண, என்னை காப்பாத்துக்கண்ண. அவன் அழுவுறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. சரி விட, போனவன் திரும்பி வர போறானா என்ன? ஏண்டா தம்பி, பையனோட அப்பா அம்மா யாரு? பையனுக்கு அப்பா கிடையாது, அவன் அம்மா நம்ம தோட்டத்துல வேலை செய்யறதான். அப்படியா? நீ போய் அவளை கூட்டிட்டு வா. சரி. உன் மகன் பண்ண காரியத்துக்கு உன்னையும் தொலைச்சு கட்டி இருப்பாரு மாஸ்டர். ஏதாவது இதோட விட்டாரேன்னு சந்தோஷப்படு. போனா போகுதுன்னு மாஸ்டர் ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறாரு. அத வாங்கிட்டு உன் பிள்ளைக்கு காமாலேன்னு சொல்லி புதைச்சிரு. தம்பி, பணம் கொண்டாந்துருக்கேன். அவர்கிட்ட கொடுப்பா. வாங்கிங்க மாஸ்டர். உங்க கையால கொடுங்க. மடிய பிடிமா. எந்த தம்பியை உதச்சு கொண்டுட்டு பணத்தை கொடுத்து சரி கட்டினான்னு பொங்கி எழுந்தியோ, இன்னைக்கு அதே பணத்தை உன் கையாலேயே கொடுத்து உன் தங்கச்சி மாப்பிளோட சாவை சரி கட்டுறியா? நடேசு, வா போலாம். படத்தை வேற பாயில விட்டு வந்திருக்கோம். அடடே பாவம், ஒரே குழப்பமா தான் இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனை. தம்பி, இவனை ஏசி ரூம் காய்ச்சிட்டு போ. இன்னும் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.